இல்லைன்றது எனக்கு தெரியும். உன் மாமனார்கிட்ட இருக்கும்ல. ஏன் அச்சா கேட்டியா? ஆமா ஸ்ருதி. என் மாமனார் மாமியார் கிட்ட போய் நான் காசு கேட்டா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? எதுக்கும் யூஸ் இல்லாதவன் தானே நினைப்பாங்க. இல்ல ரவி ரவி இருங்க, நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க. இல்ல நீ நினைப்பாங்க. அது இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. லைஃப்ல முன்னேறி வர்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எங்க தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும்ல? செக் பண்ணிட்டா போச்சு. ஐயோ ஏங்க என்னங்க தண்ணி மேல தெளிச்சிட்டு இருக்கீங்க? இதானே கேட்ட. அம்மாக்கும் வேற வழி இல்ல. என் அப்பா ஏன் இங்கே வந்து இருக்க போறாரு? எங்க அம்மா கூப்பிட்டா கூட நீ போய் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில தான் இருப்பாரு. அதுவும் குறிப்பா ஆஸ்டா போதும் கண்டிப்பா நடக்கும். யாருங்க தெரியல, இந்த நேரத்துல கால் பண்றாங்க? கனடா மேடம் தான். சொல்லுங்க மேடம். சொன்னல எனக்கு நம்ம வீட்ல இருக்க தான் பிடிச்சிருக்கு. அது ஓகே. நமக்கு ஒரு 40 ஏஜுக்கு மேல கேக்குறேன். இதே மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு உனக்கு ஆசை இல்ல? வெளியே வா. என்ன வாங்குறல்ல ஆண்டி? என்னாச்சு ஆண்டி? ஏய் நடிக்காத. நீ பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். என்னைய ஏமாத்துறல்ல? என்ன சொல்றீங்க ஆண்டி? புது வீடுல மனோஜ், அதான் தூக்கம் சரியா வரல.